சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜபகர் அலி அண்மையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அதனை காண்போம். வணக்கம் இளவரசன், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா வர்ணியா, அதாவது தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான இது கடந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அரசினுடைய அனுமதி முடிந்தும் வந்து அதற்கு பிறகு வந்து பல ஆயிரம் கோடி மதிப்பிலான கல்குவாரியிலிருந்து கல்கள் வந்து எடுக்கப்பட்டது. இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி கடந்த ஜனவரி 13ஆம் தேதி சமூக செயல்பாட்டாளர் உயிரிழந்த ஜபகர் அலி வந்து புகார் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த புகாருக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்காததால் அவர் வந்து கடந்த ஜனவரி 17ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டது சம்பவத்திற்கு முழுக்க காரணம் வந்து அந்த கல்குவாயினுடைய உரிமையாளர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் தான். இப்பொழுது நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலும் கூட தமிழக அரசினுடைய நடவடிக்கை எந்த அளவிற்கு இதுல வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நடவடிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு தொய்வின் காரணமாக தான் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது என கூறலாம். தற்பொழுது உயிரிழப்புக்கு பிறகு வந்து விழித்துக் கொண்ட தமிழக அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக காவல்துறையில் அந்த திருமயம் பகுதியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வருவாய்த்துறையில வந்து அந்த கிராம நிர்வாகிகள், அந்த ஊர் துளையனூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர், ஆர்ஐ மற்றும் வட்டாட்சியர் என அதிகாரிகள் வந்து இப்பொழுது வந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில வந்து கனிம வளத்துறையில வந்து உரிய ஆதாரங்களுடன் அந்த இடத்தினுடைய புகைப்பட காட்சியை வைத்து அவர் வந்து அந்த புகார் அளித்தார். நம்ம ஜெயா தொலைக்காட்சிக்கு அவர் வந்து தொடர்ந்து வந்து பிரத்யேகமாக அவர் உயிரிழப்பதற்கு முன்னும் பேட்டி அளித்தார். அந்த பேட்டியிலும் வந்து அவர் புகார் அளித்ததுக்கு பிறகு வந்து இந்த நடவடிக்கை எடுக்காமல் தற்பொழுது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில நம்முடன் வந்து மக்கள் அதிகார அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் திரு செலியன் இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்போம். சார், தமிழக அரசு வந்து இப்ப கண்கட்ட பிறகு நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அது போல வந்து நடவடிக்கை வந்து புகார் வந்து 10ஆம் தேதி கொடுக்கிறாரு, 17ஆம் தேதி படுகொலை செய்யப்படுறாரு. இப்ப வந்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதை வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய பார்வையில் இருக்கு? நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வணக்கம். மக்கள் அதிகாரம் சார்பாக இந்த பிரச்சனை நாங்க எப்படி பாக்குறோம்னா, கல்குவாரிகள் மீதான நடவடிக்கைங்கிறது அரசு ரொம்ப ரொம்ப மெத்தனமா இருந்திருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடந்த முறை கடைசியாக அவர் மனு வந்து கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்த பிறகு இறுதியா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தனிநபர்களால எங்களை மட்டுமே போராடியது இல்லை, மக்களை திரட்டி நான் போராட போறேன் 17ஆம் தேதி. அப்படி அந்த போராட்டத்துக்கு தான் அரசாங்கம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரியானது கூட. மக்களை திரட்டி போராடுவதுதான் சரியானது அப்படின்னு பாக்குறோம். அந்த 17ஆம் தேதி தான் அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றதுதான். ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா, அவர் ஒரு சமூக போராளியா இருந்திருக்காரு. பல மனுக்கள் போடுறது, இயற்கை வள ஆர்வலர்களா பல்வேறு வகையில போராளியா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட போராளிகளுக்கு இந்த மாதிரி துயர சம்பவங்கள், இறப்பு நிகழ்வது மிக மிக வந்து எச்சரிக்கையா நாம வந்து பார்க்கணும். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. குறிப்பா அந்த 6 குரூப்ஸ் வந்து தடை செய்யப்படணும் அப்படிங்கறது தான். ஏன்னா சட்டவிரோதமா 70,000 டாரஸ் லாரியை வச்சு அள்ளிட்டு போறாங்க. அப்ப அங்க பெரிய அளவுக்கு மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வருதுன்னா அதை வந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதை உடனடியா அந்த குவாரியை வந்து தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் அதிகாரிகள் இவ்வளவு மெத்தனமா இருக்காங்கன்னா, இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல, மணல் கொள்ளை நடந்தாலும் அதுலயும் மெத்தனமா இருக்கிறாங்க. ஆறு ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அதுலயும் அதிகாரிகள் மெத்தனமா இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில அதிகாரிகள் மெத்தனமா இருக்கிறதுனாலதான் இந்த படுகொலைகள் திட்டமிட்டு நடக்கப்படுது அப்படின்றதுதான். அதிகாரிகளே எதிரிக்கு காட்டி கொடுக்கிற வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான நடவடிக்கை பாருங்களேன். அந்த தாசில்தார் கிட்ட கொடுத்த மனுவு அந்த குவாரிக்காரங்களுக்கு போயிருக்குது. எப்படி இது போகும்? அப்ப அதிகாரிகள் முழுக்க இப்படி சட்டவிரோதமா நடத்தக்கூடிய கிரிமினலா இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே துணை போறாங்கன்றதான். அதனாலதான் மக்கள் அதிகாரம் இந்த அரசு கட்டமைப்புங்கிறது தோத்து போச்சு, இது அழுகி நாறிட்டு இருக்குது, இதை வச்சு நாம ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பதிலாக மக்கள் அதிகாரம் கொண்ட கமிட்டிகளை, மக்கள் நல கமிட்டிகளை ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மக்களை உருவாக்கணும்னு சொல்றோம். அந்த மக்களுக்கு இந்த மாதிரி அதிகாரிகள் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தண்டனை விதிக்கிறதுக்கான மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும்ன்றதா நாங்க மக்கள் அதிகாரம் சார்பா நாங்க இதை பாக்குறோம். இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனைகளை தமிழக அரசு உடனடியாக இந்த மாதிரி குவாரிகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, சட்டவிரோதமான நடவடிக்கை எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா பட்டியல் எடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு உடனடியா இதை ஆய்வு செஞ்சு இனிமேட்டு இந்த மாதிரி படுகொலைகளை நடக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த ஜவஹர் அலி படுகொலைக்கு
இந்த சிபிசிஐடி விசாரணை மட்டும் எங்களுக்கு திருப்தி இல்ல. மாறா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சு இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதே போல அந்த ஆர்ஆர் குரூப் அந்த கல்குவாரியை தடை செய்து அந்த நிறுவன முதலாளியோட சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25 லட்சம் நிவாரண உதவி பண்ணணும். அவங்க குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதே போல இன்னும் பிஏஓ, தாசில்தார், அதே போல ஆர்ஐ இந்த மாவட்டத்தில் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்றதான். அவங்களை வெறும் இப்ப சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிருக்காங்க, வேற இடத்துக்கு மாற்றம் பண்ணிருக்காங்க. அது கூடாது, அவர்களையும் கொலை வழக்கு பதிவு பண்ணணும். அதே போல கனிம வளத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்துல சேர்த்து அவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும் அப்படின்றதான். அந்த பதிவு செய்யறது மூலமா தான் அதிகாரிகள் மத்தியில பயம் வரும். சமூக போராளிகளுக்கு உண்மையான பாதிப்புகளை உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது ஏதோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களையும் சமூக போராளிகள் இப்படி தனிநபர்களா போய் மனு கொடுக்கறது மூலமா பிரச்சனை தீரும் நினைக்கிறீங்க? கிடையாதுங்க. ஜஹபர் அலி சொல்ற போல இறுதியாக மக்களை திரட்டி எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதி மக்களோட சேர்ந்து போராட்டத்துக்கு போங்க. அப்பதான் நம்மளோட உயிரையும் பாதுகாக்க முடியும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதை மக்கள் அதிகார சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், இப்ப நிறைவா ஒரு கேள்வி. அதாவது 2023 இந்த கல்குவாரியினுடைய அனுமதி முடிஞ்சிருச்சு. அந்த நிலையில 2023 முடிஞ்சு 12 கோடி ரூபாய் அரசு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆனா அந்த அபராதத்தையும் கட்டல. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளா இந்த கல்குவாரியில இந்த கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த கொலைக்கு அப்புறம் அவங்க போய் பாக்குறப்ப 6000 கியூபிக் மீட்டர் இந்த கொள்ளை நடந்தது கணக்கிட்டு இருக்காங்க. கனிம இந்த அளவுக்கு அரசுக்கு இந்த கொள்ளை நடந்த 2 வருடமா தெரியாதா? இதுக்கு உடந்தையா இருந்த அனைவரும் ஏன் தமிழக அரசு இவ்வளவு மெத்தனமா நடவடிக்கை எடுக்கலங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அரசு இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில திமுக அரசு அதிகாரிகளை என்ன வகையில வேலை செய்யறாங்கன்ற வகையில ஒரு மேற்பார்வையிடுறதுக்கு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றதான். இந்த அளவுக்கு படுகொலை நடந்த பிறகுதான் இந்த விஷயத்தை செய்வன்றது மிக மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு பள்ளி குழந்தைகள் போறக்கூடிய வாகனம் விபத்து ஏற்பட்டாதான் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுது. ஒரு சாலையில போறக்கூடிய நடந்து போறவங்களை விபத்து ஏற்படுதா அங்க வேகத்தடை அமைக்கப்படுது. இப்படி எல்லாமே கொலைகளுக்கு பிறகுதான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்கிறது இந்த சமூகத்துல, இந்த அரசு கட்டமைப்புல. அது திமுக அரசு மட்டும் இல்ல, நாளைக்கு எந்த ஆட்சிகள் வந்தாலும் இந்த மாதிரி நடைமுறைகள் தான் இருக்குங்க. அப்ப இந்த அரசு கட்டமைப்பு அதிகாரிகள் மீது மக்கள் கண்காணிப்பு செலுத்தணும். அந்த கண்காணிப்பு மட்டும் கிடையாது, அவர்கள் அதை தீர்வு செல்ற தண்டிக்கிற மாதிரியான ஒரு நிர்வாக அமைப்பு முறைகளை உருவாக்கினாதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஏதோ இந்த ஆட்சி பண்ணா அடுத்த ஆட்சி வந்தா அது செஞ்சிட முடியும்னு நான் சொல்ல விரும்பல. மொத்த இந்த நிர்வாக அமைப்பை மாற்றப்பட வேண்டும், அதிகாரங்கள் மாற்றப்படணும் அப்படின்னு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த அதிகாரத்தை வழங்கணும். அப்பதான் அதிகாரிகளும் பயப்படுவாங்க. அப்பதான் மக்களுக்கு அதிகாரிகள் கட்டுப்பட்டு பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. வாரம் ஆச்சுன்னா கலெக்டர் ஆபீஸ்ல 600 மனுக்கள் வருது. ஒவ்வொரு முறையும் 600 மனுக்கள் வந்துட்டே இருக்குது. அப்ப பிரச்சனை நிறைய இருந்துட்டே தானே இருக்குது. அதை எப்படி தீர்க்கறதுக்கான தீர்வை நோக்கி நாம எல்லாரும் சிந்திக்கணும், அதுக்காக விவாதிக்கணும், போராடணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி சார். அதாவது இப்ப இவர் கூறியது போல இந்த குற்றவாளிகள், அதாவது விபத்து ஏற்படுத்தியவர்கள் மற்றும் இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் மீது மட்டும் நீதிமன்றத்தில் அடைத்தால் போதாது, இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்தால் போதாது, அவர்களும் இந்த கொலை வழக்கு சேர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போல மற்ற இடங்களில் அரசு அதிகாரிகள் உண்மையாக பணியாற்றுவார் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக உள்ளது. அதாவது ஜகபர் அலியினுடைய மரணம் தமிழகத்தில் சமூக செயல்பாட்டாளர் அலியின் மரணம் கடைசி மரணமாக இருக்கணும். இதற்கு மேலுமாவது தமிழக அரசு உடனடியாக அனைத்து மாவட்டத்திலும் ஒரு குழுக்களை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வர்ணியா. இளவரசன் நேரலையில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.